Hello guys, welcome back to the channel ஊரு guys. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கோம். பெங்களூர்ல வந்துட்டு ஸ்னோ சிட்டி அப்படினு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம காஷ்மீருக்கெல்லாம் போறதுக்கு தான் நமக்கு டைம் கிடையாது. அதனால இங்கே வந்துட்டு ஸ்னோ என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்தோட டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அப்படியே வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கங்க, உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ள போயிடலாம். அங்கே நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வேணா வாங்கிக்கலாம். அண்ட் ஆன்லைன்லேயும் புக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். ஸோ 2 மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1500 அப்படி கிட்ட வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்னோ சிட்டி. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஐ லவ் ஸ்னோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ திஸ் இஸ் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்கன்னா ஸ்னோ சிட்டி பெங்களூர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ வீக் டேஸ்க்கு ஒரு ப்ரைஸ், வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லி அப்படி அசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த டேட் புக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 3 to 4 புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:25 ஆகுது. ஸோ முன்னாடியே வந்துட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் அந்த அவங்க கொடுக்குற ஜெர்க்கின்னு அதெல்லாம் நீங்கள் போட்டு உள்ளே போகணும். பார்த்தீங்க பின்னாடி தான் இருக்குது. ஸோ மேலே அது காட்டின பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்னோ சிட்டி, ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஸ்னோவில் விளையாடுறதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்படியே காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்தா ஸ்னோமேன் மாதிரியே கிடையாது. இது வந்து ரெயின்டியர், கிறிஸ்மஸ் தாத்தா இதில் உட்காந்து சவாரி பண்ணார்ல, அதுதான் இது. ஸோ என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ உள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்னோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிளேஸு. நமக்கு என்ட்ரி வந்து இந்த சைடு 3 o'clock. நம்ம சொன்ன மாதிரி இப்போ 250 ஆக போகுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. லாக்கர்லாம் அந்த லாக்கர் வேணும்னா அந்த சைடில் லாக்கர் இருக்குது. நீங்கள் லாக்கரில் வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால மறக்காமல் அதுக்கு ஒரு 50 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல ஹெல்ப் டெஸ்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு லாக்கர் கொடுத்துருவாங்க. 3 o'clock உள்ளே போயிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸ்னோவெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் 3 o'clock. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, செம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஓகே போகலாம் கைஸ். பனியில் விளையாடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல் கெட்டப்பில் போட்டு இப்படி உட்காந்துட்ருக்குறோம். பார்ப்போம் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே போய்ட்டு உங்களை சந்திக்கிறேன். வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஹா, வேறு மாதிரி இருக்குது. வாவ், சும்மா வேற லெவல்ல இருக்குது. மியூசிக் வேற போட்டிருக்கிறாங்க, அது வேற காப்பிரைட் வருமான்னு தெரியல. நம்ம அப்படியே அந்தாண்ட போயிடலாம். -10 டிகிரி செல்சியஸ், -10 டிகிரி செல்சியஸ். பனிக்கட்டி, வா வேற மாதிரி இருக்கு கைஸ், வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மத்தி எப்படி இருக்குது? ஓவா கைஸ், பனிக்கட்டி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பனிக்கட்டியை சும்மா தெரிக்க விடுது. வேற மாதிரி இருக்கு கைஸ். லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு வந்து இது என்ஜாய் பண்ணியே ஆகணும். வா, ஸோ ஸ்னோ சிட்டி டிஸ்கோ அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்க. வா, சும்மா வேற மாதிரி இருக்கு. மொத்தி வேற மாதிரி இருக்கு கைஸ். அப்படியே எல்லாம் பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு இடம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்கன்னா வேற லெவல்ல ஜமாய் பண்ணலாம். ஐயோ அப்பா, ஐயோ முடியல சரியானங்க. பாருங்க வாயிலேருந்து அப்படியே புகை வந்துட்டு இருக்குதா. பனிக்கட்டிங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வாவ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். பின்னாடி எல்லாம் பாருங்க, அப்படியே மேலே போலாம் வாங்க. படியே எங்கன்னு தெரியலடா. அப்பா கேமராமேனை தாக்கிட்டு வா, ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாதாட்டு இருக்குது கைஸ். நம்ம அதுலேருந்து ஸ்லைடு வரணும்னா
அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்லைடு போகலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைடில் சந்திக்கிறேன். கைஸ் நம்ம அந்த ஸ்லைட்ஸ் பேசவே முடியல, ஸ்லைடில் வருவோம், போயிட்டு வர. வேற லெவல் ஃபன்னா இருக்கு கைஸ். ஆனால் இந்த பிளேஸ் உண்மையாலுமே இங்கே பாருங்க, பனிக்கட்டி, இது ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கட்டி சும்மா இங்கே இருக்கு. இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்கு, சும்மா நம்ம வேணும்னா குடிச்சிக்கலாம். முத்தி முத்தி டீ டீ வாங்கடா முத்தி. காஃபியும் 40, டீயும் 40 ருபீஸா. அப்போ இந்த பனிக்கட்டியில் வந்துட்டு வேறு என்ன பண்ணுறது, 40 ரூபா செலவு பண்ணி குடிச்சு தான் ஆகணும். சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் பனிக்கட்டியில் சும்மா அடிச்சு தெரிவிக்க விடலாம் எல்லாத்தையும். டீ ஆர்டர் பண்ணியிருக்கான், டீ வந்துட்டும், குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மோதி 40 ரூபா டீ. ஸ்னோ வேர்ல்டுலேருந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு, வா ஏலக்காய் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. பனி வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. டீ வச்சிருக்கோண்டா, குடிச்சிட்டு போகலாம்டா. கைஸ் ஸ்னோஃபால் ஆகுது. ஒர்த்து 40 ரூபாய்க்கு ஒர்த்து. முன்னாடி வந்திருந்தோம்னா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மிஷின்ல இருந்து ஓடிட்டு இருக்குது தெரியுதா. இப்படி எல்லாம் இல்லைன்னா எங்க உயிர் பழைக்க முடியாதான்றது கைஸ். -10 கைஸ். இங்க பாருங்க, ஃபுல்லா பனி சும்மா இப்படி பாருங்க. வா, ஃபுல்லா பனி கட்டி. கிளவுஸ் போடலைன்னா முடியாதாட்டிருக்குது கைஸ். உள்ளாரெல்லாம் க்ளவுஸ் போடலனால சுத்தமாக முடியாது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பனிக்கட்டி தான், சுற்றி பனிக்கட்டி. பாருங்க, பனிக்கட்டியில் விளையாட போகிறாரு நம்மளோட கேமராமேன் மோத்திலோ. எங்கெல்லாம் ஏன் மேலே போகிறேன். அப்பா சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் வா, ஸ்னோ 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 லைவா ஸ்னோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப குளிர் தான். நல்லா இருக்கு கைஸ். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் நம்ம வந்தோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சுற்றி பாருங்கள், ஸ்னோ வேர்ல்ட். -10 டிகிரி செல்சியஸ். செம்ம வீக் டேஸில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்னோ மிஷின் காட்டுறேன். ஸ்னோ மிஷின், ஸ்னோ இதில் இருந்தால் தெறிக்க விட்டுச்சு. ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல. இன்னொரு ரவுண்டு போகலாம். இன்னொரு ரவுண்டு. வாவ், செமையா இருக்கு. இப்போ நம்ம கேமராமேனை செஞ்சுருவோம். போய் ஸ்னோ எடுத்து போடுறா. ஏன் மண்டையில் விழுறா பாவி. 45 மினிட்ஸும் நீங்கள் உள்ளே இருக்க முடியுமாண்ணா? வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக போட்டு உங்கள் உடம்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே சூட் ஆக ஆரம்பிச்சுன்னா தான் எடுக்க முடியும். மற்றபடி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது கைஸ். நம்ம இதுக்குள்ளே போகலாம். இக்லூக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இக்லூக்குள்ளே இருக்கோம். இக்லூ எப்படிதான் அந்த காலத்து இதெல்லாம் குளிரே தாங்காது. எப்படி இதுக்குள்ள மனிதர்கள் வாழ்றாங்கன்னே தெரியல. இங்க ஒரு மனிதன் வாழ்றான். அவருக்கு இக்லூ காட்டுறேன். இதுக்குள்ளதான் நம்ம நடந்தோம், முட்டி போட்டு வந்தோம். விரைச்சு போதுங்க, சும்மா போயிடலாம், வெளியே போயிடலாம். இதுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வாடா. -10 டிகிரினா நம்ப முடியுதா? வேற மாதிரி இருந்துச்சு. உள்ள போய் காட்டுறேன், இப்படி வெயிட் பண்ணுங்க. ஓ ஸோ இது வந்து சும்மா நீங்கள் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா இந்த ரூம்குள்ளே வந்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு இந்தாண்டே எப்படியே இருக்கும். இந்த ரூம்குள்ளே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்.
45 நிமிஷம் கைஸ். ஆனால் 45 மினிட்ஸ் இருக்க முடியுமான்னு தெரியல. நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான் இது. ஃப்ரெண்டுங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதையா நான் இப்படி போட்டிருக்கேன்னா குளிர் தாங்க முடியல காய்ஸ், மூச்சை விட முடியல. மோட்டு பட்லு தானே, மோட்டு பட்லு போடாடே. சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நாள் ஆயிடுச்சு. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். மற்றெல்லாம் வெளியே வந்து பேசுகிறீங்க, பேச முடியல, வெளியே போயிடலாம். காட்டு வாசி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா உள்ள செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் 45 மினிட்ஸ் கைஸ். 45 மினிட்ஸ் உங்களால் எல்லாம் இருக்க முடியுமானா சத்தியமாக இருக்க முடியாது. வாயெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் கிடக்குது. ஸோ இதெல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சாங் போட்டால் காப்பி ரைட் ஆயிரும். ஸோ அந்த சாங் வந்து நான் வேற ஒரு சாங் போட்டு மேட்சப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's my friend Siddharth. Back to the camera, Motilal. நாம இப்போ கிளம்புற நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் ஒரு ப்ரைஸ், வீக் டேஸில் ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாங்க, அப்போ தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அங்கே கிளம்ப நேரம் முடிச்சு 4 o'clock ஆயிடுச்சு. எங்களுக்கு ஸ்லாட் வந்து 3 to 4 முடிஞ்சிருச்சு. மூச்சு விட முடியல, உள்ள பண்ணி செம பண்ணி கிளம்பலாம். மீண்டும் வந்து ஒரு செம வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's my friend Siddharth.